the ratio of the x to x plus 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க 5:7 சொல்லிட்டாங்க. அப்ப x க்கும் x plus 50க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 5/7 சொல்லிட்டாங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்படியும் போடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு x க்கு வந்து 5 ஓட வேல்யூ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஆட் ஆனதுனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கு 7 மாறி இருக்கு. கரெக்ட்டா? அப்போ டைரக்டா 5 க்கும் 7 க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னது 2. அப்ப 2 பார்ட் தான் உங்களுக்கு 50 அப்படினா உங்களுக்கு என்னது 1 பார்ட் என்ன வரும் 25 னு வந்துரும். கரெக்ட்டா? அப்போ இது என்ன வந்துரும்? இப்போ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 5 பார்ட் தானே x ஓட வேல்யூ. அப்ப 5 பார்ட்னா உங்களுக்கு என்னது x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 125 வந்துரும். அவ்வளவுதான். சரியா? அப்போ x டைரக்டாவே கண்டுபிடிச்சலாம். இதுக்கு அப்புறம் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ரேஷியோ ஆஃப் x to y plus 5 பாத்தீங்கன்னா 25:25 சொல்றாங்க. அப்போ x க்கும் y plus 5 க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னது 25:21 கொடுத்துட்டாங்க. நமக்கு x ஓட வேல்யூ தான் நமக்கு என்னது 125 தெரியும். அப்போ எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸா? அப்போ 21 அது y plus 5 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா ஒரு 105 வரும். இப்போ 105ன்றது y plus 5 ஓட வேல்யூ தான் 105. அப்போ y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன வந்துரும் 100 னு வந்துரும். அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y என்னன்னு கேக்குறாங்க. 100 தான் என்னது உங்களோட ஆன்சர். சரியா?